ஹாய் சிஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு மோட்டிஃப் எடுத்து அது இந்த நெக் டிசைன் ஃபுல்லாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்துட்டு சென்டரில் மட்டும் வேறு ஒரு மோட்டிஃப் போட்டுட்டு சைட்லலாம் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் மோட்டிஃப் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 9 இன்ச் டீப்பில் ஒரு யூனெக் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து யூனெக்கில் யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுக்கு ஒரு பீகாக் டிசைனும் வந்து நான் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்து நம்ம இந்த ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சிங் ஆப்பில் வந்து இதை சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு டெமோவுக்கு பீகாக் டிசைன் எடுத்திருக்கேன். நீங்கள் பீகாக் டிசைன் தான் எடுக்கணும்னு இல்லை, ஒரு லோட்டஸோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீகாக்கை வந்து இந்த நெக்கினுடைய ஒரு சைடில் இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி வரைய போகிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம சென்டர் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டில் வந்து ஒரு சைடு இந்த பீகாக் வர மாதிரி கரெக்டாக அந்த சென்டர் ஃபோல்டை ஒட்டின மாதிரி இந்த பீகாக் வர மாதிரி இப்படி வச்சுட்டு இதை ட்ரேஸ் பண்ணலாம். இப்படி ட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து நீங்கள் சரி அவுட்லைன் கொடுப்பீங்க, அப்புறம் லோட் ஸ்டிச் இந்த மாதிரி பீட்ஸ் இதெல்லாம் கொடுப்பீங்க. அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவுட்லைனுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீகாக்கை ட்ரேஸ் பண்ணணும். இப்போ இந்த பீகாக்கோடைய சைஸ் இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சின்னதாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து ஸ்கெட்ச் பண்ணலாம். இப்போ இந்த சென்டருக்கு இந்த சைடில் ஒரு பீகாக், இந்த சைடில் ஒரு பீகாக், இந்த சைடில் பீகாக் வரையும் போது அது மிரர் இமேஜ் மாதிரி இருக்கணும். அதாவது 2 பீகாக்கும் ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இதை ட்ரா பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணும்போது பீகாக்கை கரெக்டான டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு நம்ம சரி அவுட்லைன், பீட்ஸ் அவுட்லைன், லோடு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இடம் விடுறோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து இந்த தலை வர இடத்துலையும் சரி, இந்த டெயில் வர இடத்துலையும் சரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அலட்சியம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்போ இதை நான் ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பீகாக் ட்ரேஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் மோட்டிஃப் ட்ரேஸ் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே நேற்று கிளாஸில் நம்ம பார்த்த இந்த மோட்டிஃப் தான் இது. இதையே வந்து நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த மோட்டிஃபை நம்ம ஏற்கனவே 1.25 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த மோட்டிஃபை வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கேப்பில் அந்த 1.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீகாக்கில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். அகெயின் 1/2 இன்ச் கேப், 1.25 இன்ச் மோட்டிஃப், 1/2 இன்ச் கேப், 1.25 இன்ச். இதே மாதிரி நெக்னுடைய இந்த ஷோல்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஷோல்டர்கிட்ட 1/2 இன்ச் கேப் மாதிரி கரெக்டாக வருது. ஸோ நான் இந்த இடத்துல அப்படியே இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ளவர் மோட்டிஃப் ட்ரா பண்ணும்போதும் அந்த இடத்துல நெக்கில் வந்துட்டு இந்த பீட்ஸ் அவுட்லைன், சரி அவுட்லைன் இதுக்கான இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரா பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அதில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த நெக்கில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன், இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவுட்லைன் மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு ஒட்டியே வந்து இந்த மாதிரி மோட்டிஃபை ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணும்போது அவுட்லைனில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்குக்கான அந்த இதை நம்ம மறந்துட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் அவுட்லைனுக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துலையும் ஷோல்டர் வரைக்கும் நம்ம இந்த மோட்டிஃபை ட்ரா பண்ணியாச்சு. இந்த ஒரு சைடு ஒரு ஹாஃப் டிசைனை வந்து நம்ம இப்படி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைனே வந்துட்டு நம்ம இப்படி பேப்பர் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு காப்பி பண்ணிக்கலாம்.
இப்போ நான் டெமோக்கு உங்களுக்கு வரைஞ்சி காட்டிகிட்ருக்கிறதுனால ஒரு ட்ரேசிங் பேப்பர் ஃபுல் ட்ரேசிங் பேப்பரை 4ஆக மடித்து கிழித்து அதில் ட்ரா பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இதுவே நீங்கள் ப்ளவுஸுக்குன்னு நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த A2 ஷீட்டை வந்து 2ஆக மடித்து அதில் வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வெறும் நெக்குக்கு மட்டும் நான் டெமோ காட்டிகிட்ருக்கிறதுனால பேப்பரை வந்து சின்ன சைஸில் எடுத்துகிட்டு அதில் மடித்து உங்களுக்கு டிசைன் வரைஞ்சி காட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் சென்டராக 2 பீகாக் போட போகிறேன். அதனால் ஒரு ஹாஃப்க்கு ஒரு பீகாக், இன்னொரு ஹாஃப்க்கு இன்னொரு பீகாக் அப்படின்னு ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுவே வந்து நீங்கள் சென்டராக ஒரே ஒரு லோட்டஸ் மட்டும் வரைகிறீங்க, சைட்லலாம் வந்துட்டு மோட்டிஃப் வரைகிறீங்க அப்படின்னாக்கா அந்த லோட்டஸை 2ஆக மடிச்சுக்கோங்க. அந்த சென்டரில் வர ஃபோல்டிங்கும் இந்த நெக் டிசைனுக்கு நம்ம சென்டராக அந்த ஃபோல்டிங் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதுவும் ஒன்றா வச்சு அந்த சென்டரில் இருக்க லோட்டஸை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்க மோட்டிஃப் எல்லாம் கால்குலேட் பண்ணி என்ன டிஸ்டன்ஸில் வரையணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் நீங்கள் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 சைடுமே டிசைனை ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளவுஸ்னுடைய அவுட்புட் இப்படி தான் வரும். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு மோட்டிஃப் எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அதில் என்ன டவுட் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சைடில் இந்த பிரைட் இல்லை க்ரூம் அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி மோட்டிஃப் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.